அவர் சொல்ல வந்து இவ்வளவு தான் இல்லையா என்ன அப்படின்னா எனக்கு வந்து சார் அப்படிதான் முடியாது சார். இந்த மொமெண்ட் நான் ஏன் அப்படி நினைச்சேன்னா, நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட்ல விஜய் சேதுபதி இருக்காருல்ல, பிரஜினை போட்டு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு ப்ரோமோ விட்டாங்கல்ல, அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது பிரஜின் சைட்ல சில நியாயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதாவது என்னடா இது, பிரஜின் வந்து கரெக்டா தான் கேட்கிறாரு. என்ன சார் நீங்க தான் விளையாட சொல்றீங்க, விளையாடலான்னு, அதாவது அவங்க கூட சண்டை போடலான்னு போனா அதையும் தப்புன்னு சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டது நியாயமா தான் எனக்கு பட்டது. அதனால தான் பிரஜின் கேட்கறது அவ்வளோ ஒன்றும் தப்பு மாதிரி தெரிலங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஃபுல் எபிசோடு பார்த்துட்டேன்ல, நேற்று ஃபுல் எபிசோடு பார்த்ததுல நிச்சயமாக பிரஜின் மேலே நிறைய தப்பு இருக்கு. ஆக்சுவலாக பிரஜினை ஏகப்பட்ட வார்த்தையை விட்டு வச்சிருக்காரு. அதாவது ஓரளவுக்கு நம்ம ஆர்குமெண்ட்ல சில வார்த்தையை விடலாம், அந்த வார்த்தையை கூட நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துடலாம். அதாவது வந்து நான் இதனால் தான் சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் ஏகப்பட்ட வார்த்தையை விட்டு வச்சிருக்காரு. எனக்கு தெரியும் இந்த வார்த்தை, அந்த பால் ஊத்துற மேட்டர்லாம் நான் லைவ்லையுமே பார்த்தேன், லைட்டாக பார்த்தேன். பட் வந்து ஆமாம், பால் ஊற்றுறதுனா வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு, ஒருத்தங்க இறந்து போயிட்டா மீன் பண்ணுறது, நிறைய வார்த்தை விட்டு வச்சிருக்காரு. ஸோ அந்த வார்த்தையெல்லாம் கண்டிச்சு தான் ஆகணும். அதாவது வந்து ஒரு சண்டை, ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குதுன்னா பெருசாக விஜய் சேதுபதி கேட்க வேணாம், ஏன்னா ஆர்கியூமெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவர் என்ன ஆர்கியூமெண்ட் வந்ததுக்கே போட்டு இப்படி உரிக்கிறாருன்ற மாதிரி தான் நான் ப்ரோமோவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் ஃபுல் வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை கூட விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா, உங்களை சொன்னால் ஏற்றுப்பீங்களா, அதாவது இப்போ வந்து நீங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்க அப்படி இப்படின்றீங்களே, உங்கள் குடும்பத்தில் சொன்னால் ஏற்றுப்பீங்களான்ற மாதிரி கேட்குறாருல, அதெல்லாம் நியாயமான கேள்வி தான். கண்டிப்பாக அப்படி கேட்கணும். சொல்லப்போனால் விஜய் சேதுபதி வந்து பிரஜினுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது என்னன்னா, வெளியே உன்னோட பேர் இப்படிலாம் டேமேஜ் ஆகுது, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் கவனத்துக்கு வந்துடுது, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் பிரச்சனைக்கு இது சொல்லி தான் ஆகணும். இப்படி சொல்லனா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது வந்து ஸ்டார்டிங் வந்து யாருக்கு, கமருதீனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருல, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு. பிரஜன் கிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை, சாதாரணமாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு. ஆமாம் சார் நான் பேசலன்னு மறுக்க மாட்டேன், ஒரு கோவத்தில் பேசிட்டேன்னு சொல்றாரு. கோவத்தில் என்ன வார்த்தைனாலும் பேச முடியாதுல்ல, கண்டிப்பாக பிரஜினோட ஜஸ்டிஃபிகேஷன் தப்பு. இதை தாண்டி பிரஜின் கிட்ட இன்னொன்று ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோஸ்ட் கிட்ட நீங்க டிபேட் பண்ணலாம், கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியும். அதாவது அவர் ஒரு ஹோஸ்ட், ஒரு கேமோட ஹோஸ்ட்ன்னும் போது நீங்க அவரை மடக்கி 2-3 விஷயங்கள் வேணா கேட்கலாம், அதை வேணா வந்து மக்கள் ரசிப்பாங்க. நீங்க அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்க. பிரஜின் வந்து சாதாரண ஒரு ஹோஸ்டாக இருந்தா, அதாவது ஒரு பெரிய ஆக்டர் சாதாரணமாக இருந்தா அவர்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்டிருப்பாரானா கேட்டிருக்க மாட்டார். என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி நம்ம ஃப்ரெண்டாக ஒரு காலத்தில் இருந்தோம்ல, அப்படின்ற உரிமையில் நிறைய கேள்வி கேட்ட மாதிரி தான் இருக்கு. விஜய் சேதுபதி ரொம்ப மெச்சூராக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாரு. என்னன்னா, நம்ம டக்குன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் கோவப்படக்கூடாதுன்னு ஓரளவுக்கு தான் பட்டாரு. சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார், சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார், சரி சார் சொல்லுங்க சார், இப்படியே தான் விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ணாரு. உண்மையிலேயே விஜய் சேதுபதி இந்த விஷயத்தை சூப்பராக ஹேண்டில் பண்ணாரு. பிரஜின் வந்து ஓரளவுக்கு டிபேட் பண்ணியிருக்கலாங்க, நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு. பிரஜின் இந்த விஷயத்தை எப்படி தெரியுமா முடிச்சிருக்கலாம், நான் வந்து கோவப்பட்ட வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில வார்த்தையை விட்டுட்டேன், அதுக்கு நான் எந்த இதுவும் சொல்ல, ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொன்னால் கூட பெருசாக இருக்காது. சரி உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வச்சிருப்பாரு. இவர் வந்து இல்லை இல்லை நான் அதனால் சொன்னேன் இதனால் சொன்னேன், இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்ற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி என்ன பேசினாலுமே அவர் விட்டுருக்க சில வார்த்தைக்கு ஜஸ்டிஃபையே பண்ண முடியாதுங்க, நான் இதனால் தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன்ட்டு. ஏன்னா காரணமே இல்லாமல் சிலரை சொல்லியிருக்காரு. இந்த சுபிக்ஷாவை சொன்னது, வியானாவை சொன்னதெல்லாம் காரணமே இல்லாமல் சொன்னது, சொருவிடுவேன் குத்திடுவேன்ட்டு. நீங்கள் விக்ரம் வரைக்குமே பெரிய தப்பு கிடையாது. அதாவது விக்ரம் வேணா போய் உன்னோட ஒய்ஃபை கூட்டுவான்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது கூட வந்து சாதாரணமாக சொல்கிறது தான். ஏன்னா நீ வந்து நான் ஒய்ஃபோட வந்துட்டேன்ற மாதிரி நீ சொல்லிக்கிட்டே இருக்கன்னும் போது அது வரைக்கும் கூட தப்பில்லை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பால் ஊத்துவ மேட்ரு ரொம்ப ரொம்ப தப்பான மேட்ரு. சுபிக்ஷாக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க? சுபிக்ஷாவை வந்து அவளை காலி பண்ணிடுவேன், வியானாவை காலி பண்ணிடுவேன்னு சொல்றதெல்லாம் தப்பான வார்த்தை. இப்போ பிரஜனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க எல்லாருமே பிரஜனுக்கு எதிராக திரும்பி இருப்பாங்க. சுபிக்ஷா திரும்பி இருப்பாங்க, வியானா திரும்பி இருப்பாங்க, இவர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரான்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கோவத்தில் இருப்பாங்க. பிரஜின் இந்த வாரம் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது வீட்டில் இருக்க எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, இன்னும் கோவப்பட்டு வேற ஏதாவது வார்த்தையை விடுவாரா, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி யாரைய இந்த வாரம் நாமினேஷன்ல பிரஜினுக்கு ஏகப்பட்ட ஓட்டு வரும். பிரஜின் வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரு, அப்படி நடந்துக்கிறாரு, இந்த மாதிரிலாம் பேசி வச்சிருக்காருன்ற மாதிரி நாமினேஷன்ல கண்டிப்பா வந்துருவாரு. அதே மாதிரி வீக்காவும் இருக்காரு, மக்கள் கிட்டயும் செல்வாக்கு இல்லை, அதனால வந்து அடுத்த வாட்டி இவர் கூட போக வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.